strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 16 ப்ரிவியூ தான் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அட் லக்னோ. இது LSG ஓட செகண்ட் ஹோம் கேம். ஃபர்ஸ்ட் ஹோம் கேம்ல பஞ்சாபோட தோத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச்ங்க ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா மும்பையும் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் லாஸ்க்கு அப்புறம் ஒரு விக்டரியா பார்த்தாங்க. இவங்களும் வந்து 2 லாஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, ஒரு விக்டரி தான் பார்த்தாங்க. ஸோ இந்த மேட்ச் எந்த டீம் தோக்குதோ நிஜமாவே இக்கட்டான நிலைமைக்கு போயிடுவாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அதனாலதான் சொல்ல வரேன், இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச். சரி, லக்னோ பிச் எப்படி இருக்கும் போது லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் 2 பேஸ்டா இருந்தது கரெக்டா. ஆனா போக போக கொஞ்சம் பேட்டுக்கு நல்லா வந்துச்சு. சோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல ஏன்னா டியூ ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்க போறது இல்ல அப்படின்னும் போது பேட் ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு 180 185 அடிச்சிட்டாங்கன்னா பெட்டர். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் ஆடுறது பெட்டர் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? ஆனா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெஃபினட்டா டாஸ் வின் பண்ணாங்கன்னா போலிங் தான் எடுப்பாங்க. நானுமே போலிங் தான் எடுக்க சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, அவங்களோட போலிங் ரொம்ப வீக்கா இருக்கு, அவங்க கிட்ட நல்ல பேட்டிங் இருக்கு. சோ பெட்டர் அவங்க சேஸ் பண்றதுதான் பெஸ்ட் ஓட. சோ அதனால இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? சோ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கு. மழை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண போறது இல்ல. சோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா மொத்தமா 6 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதுல 5 மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு LSG டாமினேட் பண்ணிருக்காங்க பாருங்க மும்பை இந்தியன்ஸ். இது நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம LSG மும்பையை தோக்கடிச்சு பார்த்திருப்போம். பட் எப்பயாவது அந்த ஹெட் டு ஹெட்னு எடுத்து பார்க்கும் போது தான் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா LSG டாமினேட் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஏக்னா ஸ்டேடியம் லக்னோல 2 வாட்டி மோதி இருக்காங்க. 2மே லக்னோ வின் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போவாங்க இந்த மேட்சுக்குள்ள. அதுல எந்த டவுட்டுமே இல்ல LSG பாயிண்ட் ஆஃப் வியூல. MI பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட் டு ஹெட்லாம் அவங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா பார்த்தா பாசிட்டிவா எதுவுமே இல்ல. பட் அவங்க போன மேட்ச் விக்டரியோட வராங்க. சோ அதனால அது ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். லக்னோ போன மேட்ச் தோத்துட்டாங்க, பட் இவங்க விக்டரியோட வராங்கன்னும் போது எந்த ரெண்டு டீமுக்குள்ள வந்து கான்பிடன்ஸ் லெவல் ஹையா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் நான் சொல்லுவேன். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல பிளேயிங் 11 என்னவா இருக்கும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, இல்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்ன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் பண்ணலாங்க. ஏன்னா ஆகாஷ் தீப் ஃபிட்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சோ இந்த மேட்ச்ல ஒரு அவிஷ்கானுக்கு பதிலா விளையாடலாம். நான் பிரின்ஸ் யாதவை அட்லீஸ்ட் ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்லா போட்டான் அந்த பையன். அவனை வந்து கண்டிப்பா இவங்க கண்டினியூ பண்ணணும். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ரவி பிஷ்னாயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புவராதான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. வேணா அவரை கூட டிராப் பண்ணலாம். பட் இந்த விக்கெட்ல அவரை டிராப் பண்றது கரெக்டா இருக்காது. he might had a bad game last game, பட் ஸ்டில் அவரை ட்ரஸ்ட் பண்ணி போவாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, அவிஷ்கானுக்கு பதிலாக நான் ஆகாஷ் தீப் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவிஷ்கான் வந்து ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணல. சோ ஆகாஷ் தீப் எப்படி போடுறாருன்றத பார்க்கலாம். பிளஸ் கண்டிப்பா பிரின்ஸ் யாதவ் நான் விளையாடுவாங்க இம்பாக்ட் பிளேயரா. மத்தபடி அவங்க பேட்டிங்ல எதுவுமே நீங்க தொடக்கூடாது. ஏன்னா மார்க்ரம்லாம் டிராப் பண்ணணும் நிறைய பேர் சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, போன மேட்ச்ல அவர் வந்து ஒரு 15 balls 28 விளையாடினாரு. பாசிட்டிவா தெரிஞ்சாரு. நீங்க அவரை டிராப் பண்ணி எய்தர் நீங்க மேத்யூ பிரீக்ஸ் தான் எடுத்துட்டு வரணும். அதை பண்ணுவாங்களா? ஐ டவுட் சோ. எனக்கு என்னவோ அது டவுட். எனக்கு தெரிஞ்சு உங்க மார்க்ரம் வச்சு தான் போவாங்க. ஷமார் ஜோசப் ஈக்குவேஷனுக்குள்ள வரமாட்டாரு. ஏன்னா நீங்க மும்பை இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பேஸ் ஆஃப் டெலிவரிஸ் போடுறீங்களோ அப்பதான் தப்பிப்பீங்க. நீங்க வந்து அந்த ஸ்லோ டெலிவரிஸ் கட்டர்ஸ் மாதிரி டெலிவரி போட்டீங்கன்னா தான் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நீங்க பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேஸை யூஸ் பண்ணி வச்சு செஞ்சிருவாங்க. அதனால மோஸ்டா ஷமார் ஜோசப்புக்கு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீப் உள்ள வரலாம். அது அவிஷ்கானுக்கு பதிலாக வரணும்ன்றதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிரின்ஸ் யாதவும் விளையாடணும் அஸ் இம்பாக்ட் பிளேயரா. பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் பண்ண போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளேயிங் லெவன்ல எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா போன மேட்ச்ல தான் பெர்ஃபெக்டான பிளேயிங் லெவனோட விளையாடினாங்க. கரெக்டாவும் வின் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் KKR டாமினேட் பண்ணாங்க உங்க ஹோம்ல. பட் வாங்கடே ஸ்டேடியமுக்கும் சரி, இங்க இருக்கிற ஏக்னா லக்னோ ஸ்டேடியமுக்கும் சரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பால் பேட்டுக்கு வரும் வாங்கடேல நல்ல ஒரு பவுன்ஸோட. பட் இது வந்து கொஞ்சம் 2 பேஸ்டா இருக்கும். அப்படின்னும் போது எப்படி மும்பை இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இதுக்கேற்ற மாதிரி எக்யூப்ட் ஆவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எக்கல்டன் மாதிரி பிளேயர்லாம் இது ஒரு சேலஞ்ச் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம். பட் இஸ் வெரி குட் பிளேயர். கண்டிப்பா he will come குட்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஒரு டோர்னமெண்ட்ல போன மேட்ச்ல ஒரு 61 சூப்பரா விளையாண்டாரு. அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் சர்மாக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சிங் ஃபார்முக்கு வர. ஏன்னா ஆப்போனன்ட் எடுத்தீங்கன்னா LSG அவங்க பேட்டிங் ஹெவி வெயிட்டா இருக்கு. ஆனா அவங்களோட போலிங் ரொம்ப தின்னா இருக்கு. சோ நான் என்ன பர்சனலா எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இன்னைக்கு கண்டிப்பா ரோஹித் சர்மாவோட ஒரு கேமியோ இருக்குன்னு எனக்கு தோணுது. இது என்னோட ஒரு கட் ஃபீலிங். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. மத்தபடி நான் சொன்ன மாதிரி பிளேயிங் லெவன் எந்த சேஞ்சஸும் இல்ல. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வெரி கிளியருங்க. டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடணும். மும்பை இந்தியன்ஸ் டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடினாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க சேஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? வேற லக்னோ பொறுத்தவரைக்கும் வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. அவங்க இந்த டீமோட சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் போலிங் கம்பேர் பண்ணீங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங், போலிங் லைட்டா அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? டெத் போலிங் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. சோ அதனால லக்னோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களை ஆட விட்டுட்டு ஒரு 170 அந்த மாதிரி அடிக்க விட்டு 175 அடிக்க விட்டாங்கன்னா அதை இவங்க சேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. மார்க்ரம் அவருடைய மாட்டிக்கிச்சுன்னா நல்லா விளையாடுவாரு. மார்ஷ் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், பூரான் ரொம்ப டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். சோ கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட அந்த ஒரு பேட்டிங் இருக்கு. சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் LSG டாஸ் வின் பண்ணா போலிங் போடுறது பெட்டர், மும்பை டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடுறது பெட்டர். ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா
ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பேட்டிங் வந்து ஈக்குவலா தான் இருக்கு டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா பூரான் மார்ஷோட அந்த ஒரு ஹெவி வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸும் இப்பதான் ஃபார்முக்குள்ள வராங்க. சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் தான் அடிச்சாரு. கில்டனும் இன்னும் என்னதான் ஃபார்ம்ல இருந்தாலுமே இன்னும் நியூ டு திஸ் கண்டிஷன்ஸ் தான். புரியுது உங்களுக்கு? ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. திலக் வர்மாவும் பாத்தீங்கன்னா இன்னும் அவர் வந்து இந்த சீசன்ல பயங்கரமா ஃபிளரிஷ் எல்லாம் ஆகல. சோ அதனால அவங்களும் கொஞ்சம் ஜிட்ரியா தான் இருக்காங்க. வேற இங்க லக்னோ பேட்ஸ்மேன்ஸும் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காங்க, 2-3 பேட்ஸ்மேன். சரி, ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஓகே, எனக்கு என்ன இன்னைக்கு ரோஹித் சர்மாக்கு படும் தோணுது, அதனால நான் ரோஹித் சர்மா போறேன். அண்ட் நிக்கில்டனும் நான் கண்டிப்பா போறேன். அட் த சேம் டைம் இந்த மேட்ச்ல திலக் வர்மாக்கு மட்டும் தோணுது ஸ்கை இந்த மேட்ச் அடிக்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சோ நான் திலக் வர்மா கண்டிப்பா நான் போவேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மேட்ச் இந்த கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின் எடுக்கும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா மிச்சல் சாண்டர் போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த சைனாமேன் போலர் விக்னேஷ் அவருக்கும் நான் போவேன். அட் த சேம் டைம் ஐ வில் கோ ஃபார் ட்ரெண்ட் போல்ட் ஆல்சோ. ஓகே, ட்ரெண்ட் போல்ட் இல்லனா நீங்க தீபக் சார் கூட போங்க, ஏன்னா தீபக் சார் கேன் கான்ட்ரிபியூட் வித் பேட். சோ தீபக் சார் ஆர் ட்ரெண்ட் போல்ட். ஓகேங்களா? சோ லக்னோ பாயிண்ட் ஆஃப் வியூல 5 பேர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் மார்ஷ். ஓகே, பூரான் இந்த மேட்சை ரிஷப் பண்ணிட்ட நம்பி எடுப்போம். அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவருக்கு இந்த மேட்ச் ரொம்ப குரூஷுவல். அடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட ரிஷப் பண்ணிட்டும் நீங்க எடுங்க. டிக்வேஷ் அந்த பிளேயர் ஆக்சுவலா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவரோட போலிங்ல கண்டிப்பா நம்ம விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, போன மேட்ச்ல யார் சேஃப் கார்ட் பண்ணா? பதோனி, சமத். சோ சமத் வந்து லாஸ்டா ஸ்லாக் ஆட சான்ஸ் இருக்கு. நான் அப்துல் சமத்தை கண்டிப்பா 5வது பிளேயரா எடுப்பேன். சோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரீ லீக்ல எடுத்து விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.